ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க வந்த நபரை வளர்த்துவிட்ட எம்ஜிஆர். அட இப்படியெல்லாம் நடந்துச்சா? எம்ஜிஆர் நாடக நடிகர், சினிமா நடிகர், அரசியல்வாதி என்பதை தாண்டி நல்ல மனிதராக இருந்ததால்தான் அவர் மீது பலருக்கும் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டது. திரையுலகை சேர்ந்த பலருக்கும் எம்ஜிஆர் பல வழிகளில் உதவியுள்ளது பரவலாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திரையுலகை சாராத பொதுமக்கள் பலருக்கும் எம்ஜிஆர் தன் வாழ்வில் பல முறை உதவிகளை செய்துள்ளார். ஒருமுறை அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது சாலையில் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. ஓட்டுநரை அனுப்பி அங்கு என்ன நடக்கிறது என விசாரித்து வர சொல்லியிருக்கிறார். ஒரு குதிரைவண்டிக்காரர் அங்கே சோகமாக அமர்ந்திருக்க அவரின் மனைவி அழுது கொண்டிருந்தார். அவரின் குதிரை இறந்து போயிருந்தது. இந்த தகவலை எம்ஜிஆரிடம் ஓட்டுநர் கூற, அவரை அழைத்த எம்ஜிஆர் ஒரு புதிய குதிரை வாங்குவதற்கான பணத்தை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் குதிரை வாங்கும் வரை வீட்டு செலவுக்கு பணத்தையும் சேர்த்து கொடுத்தார். அதேபோல் அவர் நடிக்கும் படப்பிடிப்பை பார்க்க வந்த ஒருவரை எம்ஜிஆர் எப்படி வளர்த்து விட்டார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1948ஆம் ஆண்டு அபிமன்யு படத்தின் படப்பிடிப்பு கோவையில் நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்தது. அப்போது எம்ஜிஆரை பார்ப்பதற்காக முத்து என்பவர் சென்றார். தன்னை அவர் வெகுநேரம் பார்த்து கொண்டே இருந்ததை கவனித்த எம்ஜிஆர் அவரை அழைத்து விசாரித்தார். மேலும் அங்கு இருந்த நடிகர் நடிகைகளின் உடைகளை பார்த்து கொள்ளுமாறு அவரிடம் கூறினார். முத்துவும் அதை செய்தார். சில நாட்கள் கழித்து அவரை சென்னைக்கு வரவழைத்து ஒரு தையல் கலைஞர் மூலம் துணி தைக்கும் வேலையை சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். இப்படித்தான் கிராமத்தில் வறுமையில் வாடிய முத்துவை தையல் கலைஞராக மாற்றினார் எம்ஜிஆர். அதன்பின் எம்ஜிஆரின் ஆஸ்தான ஆடை வடிவமைப்பாளராக முத்து மாறினார். அதன்பின் எம்ஜிஆர் நடிக்கும் எல்லா படங்களுக்கும் ஆடைகளை அவர்தான் தயார் செய்தார். எம்ஜிஆர் விதவிதமாக உடைகளை அணிந்து தன்னை இளமையாக காட்டிக்கொள்வார். அதற்கேற்றாற்போல் முத்துவும் அழகிய ஆடைகளை எம்ஜிஆருக்கு தயார் செய்தார். முத்து வாடகைக்கு குடியிருந்த வீட்டிலிருந்து அந்த ஹவுஸ் ஓனர் விரட்டிய போது ராயப்பேட்டையில் சொந்தமாக அவருக்கு ஒரு வீட்டையும் கொடுத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திய பின் எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நடிகருக்கும் ஆடை தைத்து தரமாட்டேன், ஆடை வடிவமைப்பு செய்ய மாட்டேன் என கூறி அந்த தொழிலிலிருந்தே விலகினார் முத்து. தற்போது 90 வயதாகியுள்ள முத்து எம்ஜிஆர் கொடுத்த வீட்டில் இன்னமும் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது.